அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். ஃபுல் செட் ஆஃப் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் இருக்குது. 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் 10 சாப்டருக்குமே போட்டிருக்கேன். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கான பத்திரிகை செய்தி பார்த்தோம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து 2000 போஸ்டிங் வந்து கால் ஃபார் வரப்போகுது இந்த ஆகஸ்ட் மிட் மந்த்தில். ஸோ நவம்பரில் எக்ஸாம். அப்போ 3 மாதம் தான் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே எந்த அளவுக்கு நீங்கள் வெறித்தனமாக படித்து சப்ஜெக்டை பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். கொஷின்ஸ் எப்படி வேணா வரும். 2000 போஸ்டிங்னா மேத்தமெட்டிக்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நல்லா. அப்போ அதுக்கான வேக்கன்ட் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 200 போஸ்டிங் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு 220லேருந்து 220 போஸ்டிங் நீங்கள் வந்து மேக்ஸ் மேஜருக்கு கண்டிப்பாக பார்க்கலாம். நான் கொடுக்குற அப்டேட் எல்லாமே வந்து கரெக்டாக வந்துட்டுருக்கு. ஸோ என்னுடைய டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஃபாலோவர்ஸ் யாருமே வந்து இதுக்கப்புறம் நீங்கள் படிக்காமல் இருந்துடாதீங்க. இப்போ ஃபுல்லாக படிங்க. கம்மியாக ஸ்கோர் பண்ணவங்கலாம் வந்து ஒரு 45+ 50 கொஷின் கேட்குறேன் அப்படின்னா ஒரு 45+ ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். டெய்லி படிங்க. டெய்லி எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். நியூ டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் இருக்குது. வேணுன்றவங்க அதுவுமே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ரிஜிஸ்டர் நம்பர் வந்து 9384686847 வித் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸோடு நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் உங்களுக்கு வந்து 10 சாப்டருக்கான கொஷின்ஸ் வந்துடும். 10 சாப்டர்ஸுமே இது வந்து ஒதுக்கி கொடுத்துருவேன். அவ்வளோ நீட்டாக கொடுத்துருப்பேன். அந்த 10 சாப்டர் கொஷின்ஸ் இதில் இருக்கும். ஓகே. அதே போல் ஒரு ஃபார்முலா புக்லெட்டு 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட் ஒன்று கொடுத்துருவேன். ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் ஒன்று வந்துடும். ஸோ வாங்கிட்டு நான் போடுற கிளாஸஸ் ஃபுல்லாகவே யூடியூப்பில் எல்லா வீடியோலுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு அதனோட டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ண வீடியோஸ் லிஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ ரெகுலராக யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய கண்டென்ட் புதுசாக நீங்கள் படிச்சுட்டு வருவீங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ குயிங் தியரிலேருந்து பேசிக் கான்செப்ட் கொஞ்சம் ரீகால் பண்ணிப்போம். ஏன்னா இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நிறைய ஸ்டேட்மெண்ட்டு ஃபார்முலாவே கொஷின்ஸாக வரும். ஓகே. ஸோ பேசிக் சிஸ்டம் குயிங் சிஸ்டத்தோடைய பேசிக் ஐடியாஸ் பாருங்களேன். ஸோ அரைவல் இன்புட்ஸு, வெயிட்டிங் லைன் இந்த கியூ, சர்வீஸ் ஃபெசிலிட்டி, சர்வர் எத்தனை பேர் இருக்காங்க, டிபார்ச்சர் எத்தனை பேர் வெளியே போயிருக்காங்க அப்படின்றத ஒரு கேண்டல் நோட்டேஷனாக கொடுக்குறாங்க. ஸோ ஏன்றது என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர் அரைவல் டைம் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. அதாவது பாய்சான் அரைவல் சர்வீஸ் டைம் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அது வந்து எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத்தாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து ஏ என்ற நோட்டேஷன் வந்து இன்டர் அரைவல் டைம் டிஸ்ட்ரிபியூஷன். பி பாருங்களேன் சர்வீஸ் டைம் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து இங்கே எம்ன்றது என்னன்னா நம்பர் ஆஃப் சர்வர்ஸ், எவ்வளோ ஒரு கியூயிங் சிஸ்டத்தில் எவ்வளோ சர்வர் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்றது. கேன்றது கெப்பாசிட்டி, எவ்வளோ கஸ்டமரை வந்து நம்ம வந்து கேர் பண்ணிக்க முடியும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது. என் வந்து காலிங் பாப்புலேஷன் சைஸ். ஸோ ஒரு இன்டர்வியூ பேனல் போகிறீங்க அப்படின்னா ஒரு 100 பேரை கூப்பிடலாம். 100 பேரை கூப்பிட்டோம்னா இந்த டைம் பீரியடில் இந்த இன்டர்வியூ நம்ம ஷெடியூல் போட்டு முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி காலிங் பாப்புலேஷன் சைஸ் வந்து என்ன டினோட் பண்ணுறது. டிஸ்க்ன்றது பாருங்கள் குயிங் டிசிப்ளின். ஒன்று ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வராக இருக்கும், லாஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வராக இருக்கும். சர்வீஸ் இன் ரேண்டம் ஆர்டரில் இருக்கும். பிரியாரிட்டி. ஸோ பிரியாரிட்டின்றது அந்த பர்சனை பொறுத்து. ஸோ வரவங்க எப்படி அப்படின்ற மாதிரி அவங்க டிசைட் பண்ணுறது. இது பிரியாரிட்டி. இது வந்து சர்வீஸ் இன் ரேண்டம் ஆர்டர். யார் வேணாலும் வரலாம், யாருக்கு வேணாலும் டிக்கெட் கொடுக்கலாம், எது வேணாலும் படிக்கலாம். அந்த சர்வீஸ் இன் ரேண்டம் ஆர்டர். லாஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எப்போ நடக்கும்? அது லாஸ்ட்டாக வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுவாங்க, சர்வ் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு விஐபி பர்சன் லாஸ்ட்டாக வராங்க அப்படின்னா அவங்களை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் தட்சணம் முடிச்சுட்டு போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விடுவாங்க. ஸோ இதெல்லாமே நிறையா இருக்குன்னு சொல்ல வரேன். அடுத்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ண அனுப்புறது என்ன சிஸ்டமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கேண்டல் நோட்டேஷனில் அழகாக ஒரு நீட்டாக ஒரு நோட்டேஷன் ஐடியா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஜென்ரலாக உங்களுக்கு குயிங் தியரின்றது என்ன அப்படின்னு பார்த்துக்குங்களேன். வாட் இஸ் குயிங் தியரின்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும்னு ஐடியா இருந்தால் அதை பார்த்துக்குங்க. குயிங் தியரி இஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டடி ஆஃப் வெயிட்டிங் லைன்ஸ் இன் கியூஸ். It helps analysis system where the customer arrive for service, waiting necessary, receive service and then leave. ஸோ வரவங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் பண்ணி ஸோ அவங்கள வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு அப்புறம் லீவ் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் ஐடியா ஆஃப் த சிஸ்டம் தான் என்னது ஒரு குயிங் தியரி. இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டடி. அது வந்து ஒரு குயிங் தியரின்றது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டடி. ஒரு நேச்சராக நடக்கிற விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டடி பண்ணுறோம். ஓகே. குயிங் சிஸ்டமாஸ் ஒன்று வந்து அரைவல் கஸ்டமர், சர்வீஸ் மிஷின், சர்வீஸ் மெக்கானிசம், அப்புறம் வெயிட்டிங் லைன், அப்புறம் டிபார்ச்சர் ஆஃப் த கஸ்டமர். ஸோ ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்க கீ கான்செப்ட் பார்த்துப்போம். அரைவல் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு ரூல் கவர்னிங் த அரைவல்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ், சர்வீஸ் மெக்கானிசம் ப்ராசஸ் பை த விச் கஸ்டமர்ஸ் ஆர் சர்வ்டு. அடுத்து குயிங் டிசிப்ளின் நான் சொல்லுது ரூல் ஆஃப் செலக்டிங் த நெக்ஸ்ட் கஸ்டமர் ஃபார் த சர்வீஸ். அடுத்து சிஸ்டம் கெப்பாசிட்டி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கஸ்டமர் அலௌட் இன் த சிஸ்டம். காலிங் பாப்புலேஷன் சோர்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் கஸ்டமர். ஓகே. அடுத்து ஸ்டேட் இந்த நம்பர் ஆஃப் கஸ்டமர் இன் த சிஸ்டம் இன்க்ளூடிங் த சர்வர். அது ரொம்ப முக்கியம். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ குயிங் தியரியில பேசிக்கா ஒரு எல்லா ஐடியாலஜியும் இருக்கு. அது 1 மார்க்கா பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். இது போல தாங்க 10 சாப்டர் கொஸ்டினுமே வந்து பக்காவா புக்லெட்ஸ் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 7 புக்லெட்ஸ் வரும். 8000 ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அப்போ எவ்வளோ கொஸ்டின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம், டெஸ்ட் போடலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் நிறைய டெஸ்ட் கொடுப்பேன்.
பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் சிலபஸை கவர் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஷெடியூல் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இன் queuing சிஸ்டம் கஸ்டமர் அரைவ் அக்கார்டிங் டு த பாய்சன் ப்ராசஸ். திஸ் மீன்ஸ் தட் நான் சொல்லி பார்த்துருக்காங்க. அது வந்து இன்டர் அரைவல் டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ அரைவல் கஸ்டமர் இன் அக்கார்டிங் டு த பாய்சன் ப்ராசஸாக இருந்தால் இன்டர் அரைவல் டைம்ஸ் வந்து எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது. அடுத்த செகண்ட் கேடல் நோட்டேஷன் பாருங்க. MM1 இன்ஃபினிட்டி ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வர் அப்படி சொல்லியிருக்காங்க. பாய்சன் அரைவல் எக்ஸ்போனென்ஷியல் சர்வீஸ் சிங்கிள் சர்வர். இங்கே சர்வர் வந்து சிங்கிள் சர்வர். இன்ஃபைனைட் கெப்பாசிட்டி எவ்வளோ பேர் வேணா வந்துக்கலாம். இன்ஃபைனைட் பாப்புலேஷன். அதே போல் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ். ஸோ யார் ஃபர்ஸ்ட்டாக வராங்களோ அவங்களுக்கு தான் சர்வீஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த பாப்புலேஷன் வந்து இன்ஃபைனைட்டாக இருக்கு. கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டமும் இன்ஃபைனைட். அப்போ சிங்கிள் சர்வர் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, முதல்ல யார் வராங்களோ வாங்க அவங்களுக்கு நான் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ அதுக்கு கரெக்டான நோட்டேஷன் இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து பாருங்க, தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த queuing சிஸ்டம் lambda is arrival rate and mu is the service rate in MM1 system. Then the utilization factor rho lambda by mu. So lambda always less than mu இருக்கும். So lambda by mu போட்டிங்கன்னா always less than 1. அப்போ ரோட வேல்யூ வந்து less than 1 வர மாதிரி ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து ஃபார் MM1 queuing system the average number of customer in the system என்னது, ரோ by 1 minus rho on the whole square. ஸோ ரோட வேல்யூ வந்து lambda by mu. உங்கள் ரோன்றதுனது lambda by mu. இது வந்து யூட்டிலைசேஷன் ஃபேக்டர்னு நம்ம சொல்லுவோம். வச்சிருக்கேன் பாருங்க, கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நீட்டாக கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ஃபார்முலா தான், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. அடுத்து இந்த MM1 queuing தியரி ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் இன் த கியூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பாருங்க, lambda by mu into mu minus lambda அப்படின்னா ரோ by mu into 1 minus lambda 1 minus ரோ. இந்த ரோட வேல்யூ வந்து lambda by mu சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். டேரெக்டாகவே இந்த queuing சிஸ்டத்தில் வந்து சிங்கிள் சர்வர். ஓகே, MM1 queuing சிஸ்டம் பொறுத்தவரை சிங்கிள் சர்வர் இந்த இடத்துல அதனோட ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கேட்டாங்க அப்படின்னா lambda by mu into mu minus lambda. ஃபார் ஸ்டேபிள் MM1 queuing தியரி கண்டிஷன் ஃபார் ஸ்டெபிலிட்டி lambda less than mu ஆல்ரெடி இப்போ பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா. ஸோ ஒரு லெஸ் தென் 1 இருந்தால் lambda by mu வந்து லெஸ் தென் 1 வரும். lambda ஆல்வேஸ் லெஸ் தென் mu வந்து நிற்கும். ஓகே, அடுத்து இந்த queuing சிஸ்டம் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஸ்டாண்ட் ஃபார் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. FCFS என்னது, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வர். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். If the service time distribution is exponential, then the queuing system is called என்னன்னு சொல்லி கேட்குறாங்க MM1. சர்வீஸ் டைம் வந்து எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டடாக இருந்தால் அதுக்கான queuing சிஸ்டம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், MM1 queuing சிஸ்டம் சொல்லுவோம். ஓகே, பாய்சன் அரைவல் எக்ஸ்போனென்ஷியல் சர்வீஸ் டைம் சிங்கிள் சர்வர். ஓகே, ஸோ குயிக் ரிவிஷனுக்கு இந்த ஃபார்முலா ஷீட் பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து லிட்டில்ஸ் lambda L equal lambda into W. ஸோ LQ equal lambda into WQ, LS equal lambda into WS. நீங்கள் இது வேணால் பார்த்துக்கலாம். இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பாருங்களேன், இன்ஃபினைட் சர்வரு, சிங்கிள் சர்வரு, கே கெப்பாசிட்டி, இது பாருங்களேன் சி சர்வர்ஸ் இருக்கிறது எல்லாமே பாய்சன் அரைவல் எக்ஸ்போனென்ஷியல் சர்வீஸ். பாய்சன் அரைவல் எக்ஸ்போனென்ஷியல் சர்வீஸ். MM1 கொடுத்துட்டாவே பாய்சன் அரைவல் எக்ஸ்போனென்ஷியல் சர்வீஸ். அது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ இது போல் நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் இருக்குது, அதுவுமே நான் குரூப்பில் போட்டு விடுறேன். இந்த புக்லெட்ஸை புக் பண்ணிக்கோங்க. 7 புக்லெட்ஸ் இருக்கும் MCQ கலெக்ஷன்ஸ். ஆல்ரெடி நான் நோட்டிஃபை பண்ணியிருந்தேன். ஸோ அந்த புக்லெட்ஸை வாங்கிக்கங்க, ரொம்ப ஒர்த்தான புத்தகம். ஸோ 10 சாப்டருக்கான கொஷின் கலெக்ஷனை வந்து நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணி 8000 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த 8000 ப்ராப்ளம் வந்து வேற மாதிரி இருக்குங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, அதே போல் உங்களுக்கு இந்த லெவல் ஸ்டாண்டர்ட் புக்ஸை நீங்கள் பார்த்துட்டாவே போதும், போஸ்டிங் கன்ஃபார்ம்ன்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துடும். பட் நீங்கள் படிக்கணும். ஸோ படிச்சுட்டே இருக்கணும், நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது. எக்ஸாமில் நம்ம பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா, போஸ்டிங் வந்து கவுண்ட் பார்த்துக்கலாம். ஒரு 220 பேர் தான் செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ எவ்வளோ பேர், மினிமம் ஒரு 30,000 பேர் எக்ஸாம் எழுதும், மேத்தமெட்டிக்ஸ் மட்டும், ஜஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் மட்டும். அப்போ இந்த 30,000 பேர்த்துல நம்ம ஒரு ஆளாக போயிட்டு எழுதக்கூடாது, நம்ம அதில் போஸ்டிங் வாங்குறோம்னா போய் எழுதணும். அப்போனா எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் பாருங்க. ஸோ உட்காந்து படிச்சிங்கன்னா நீட்டாக அடிச்சிடலாம். கொஷின்ஸ் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எல்லா ஐடியாவுமே கோத்ரூ பண்ணிக்கிட்டே வாங்க. சிலபஸை கவர் பண்ணுங்கள், சிலபஸை வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடணும். ஸோ ஆல்ரெடி நெட்டில் இருக்குது, டிஆர்பி போர்டில் இருக்குது. சிலபஸ் வேணும்னா சொல்லுங்கள், அனுப்பி விடுறேன். ஸோ அந்த சிலபஸை லைன் பை லைன் படிச்சுட்டு அதுக்கான சிலபஸ் வைஸ் இருக்கிற கொஷினை சும்மா டெப்த்தாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனோம்னா கொஷின்ஸ் பார்த்தோன்னே அடிச்சுட்டு வெளியே வந்துட்டே இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.